ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் டேரெக்டாக கொடுக்கல, ஆனால் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சின்ன கிளாஸ்லேயே நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஏன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர் 1 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த நம்பர் வரும். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அப்படி ஈக்குவல் வரல, ஸோ அந்த கீழே கோடு இல்லை அப்படின்னா அந்த நம்பர் வராது. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர், அதுக்கு பின்னாடி உள்ள நம்பர் தான் வரும். ஸோ அதுவும் லெஸ் தென் கிரேட்டர் தென் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ இப்போது 1 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 4ன்னு கொடுத்துருக்காங்க. 1க்கு மேலே 4க்கு கம்மியாக, அப்போது 2 3 மட்டும்தான் வரும். இதே மாதிரி தான் பியோட வேல்யூ. ஸோ இதில் வந்து ஹோல் நம்பர், ஸோ 0 வரும், அதுக்கப்புறம் 1 வரும். ஸோ 2 வருமா? வராது. ஸோ அப்போ பியோட வேல்யூ 0 1. இதே மாதிரி தான் சியோட வேல்யூ. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர் தான். இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா நம்பரும் கொடுக்கல. எக்ஸ் லெஸ் தென் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது 1 3க்குள்ளே வரும். ஸோ 3 வருமானு கேட்டிங்கன்னா இதில் வராது. அப்போ சியோட வேல்யூ என்ன? 1 2. ஸோ இப்போ ஏபிசி இந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஷின் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஷின் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, யூனியனுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் பார்த்துருப்போம். யூனியனுங்கிறது ரெண்டையும் சேர்த்து எழுதுறதா. ஸோ பிஏயும் சிஏயும் அப்படியே சேர்த்து எழுதணும். ஸோ பிசியும் எழுதிக்கங்க. இப்போது நம்ம ஒன்றா ஆக்கிடலாம். 0 காமனாக 1க்கு மேலே எந்த நம்பராக இருந்தாலும் அது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2 1 இருக்கா, அதை 1 தான் எழுதிக்குவோம். ஸோ 1 அதுக்கப்புறம் 2 இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கணும். இப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி நம்ம ஏக்கு தெரியும், அதே மாதிரி பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டையும் எழுதிக்கங்க. ஸோ எழுதிட்டு இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணுறது நமக்கு இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான், அப்படியே தான். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க ஏல, அதோட பி யூனியன் சியில் உள்ள எல்லா நம்பரையும் ஒவ்வொரு நம்பராக கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2,0 2,1 2,2 அதுக்கப்புறம் 3,0 3,1 3,2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈக்குவல் எங்கிட்ட என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பிக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 3. அதே மாதிரி பி என்ன கொடுத்துருக்காங்க? 0 1. இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பண்ணி எழுதணும். ஸோ இதே மாதிரி தான் 2 0 அதுக்கப்புறம் 2 1 அதுக்கப்புறம் 3 0 3 1. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஸோ அதுக்கப்புறம் யூனியன் பண்ணணும். ஏ கிராஸ் சி போட்டு இப்போ அதே மாதிரி தான் ஏ அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சியோட வேல்யூனா 1 2. இப்போது அதே மாதிரி கிராஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2, 1 அதுக்கப்புறம் 2, 2 அதுக்கப்புறம் 3, 1 3, 2. ஸோ இந்த வேல்யூ எழுதிட்டிங்க அப்படின்னா ஏ கிராஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இது ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பண்ணணும். ஸோ யூனியன் பண்ணோன்னா என்னன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இருக்கிற எல்லா நம்பரையும் எழுதணும். அதில் காமனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தான் எழுதணும், அவ்வளோதான். இப்போ இதில் என்னென்ன எழுதிடலாமா? 2, 0 அதுக்கப்புறம் 2, 1 அப்புறம் 2, 2 3, 0 3, 1 ஒரு எக்ஸ்ட்ரா 3, 2. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது 2 ஈக்குவலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு சேமாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல 2, 2 மட்டும் நான் எழுதலை. ஸோ அதுக்கு வரும். இப்போது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டாவது கொஷின் போயிடலாமா? ஓகே, ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா, நான் கொஷினை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இதுதான். இது ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பியிலையும் சியிலையும் என்ன காமனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பியில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? பியோட வேல்யூ 0 1. இப்போ அது இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. சியோட வேல்யூ என்ன? 1 2. இப்போது இதோட வேல்யூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா காமனாக என்ன இருக்குது? 1. அப்போது பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 1. ஓகேவா? இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதில் நமக்கு ஏ தெரியும், பி இன்டர்செக்ஷன் சி வேல்யூ தெரியும். இதில் ஏயோட வேல்யூ என்ன? 2 3. பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன? 1. இப்போது இதை கிராஸ் பண்ணி எழுதுவோம். இதுலேருந்து எப்படின்னா எழுதுவோம்? 2 1 அதுக்கப்புறம் 3 1. ஸோ இதுதான் அந்த வேல்யூ. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது ஏ கிராஸ் பி அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா
ஏயோட வேல்யூ என்ன, அதே மாதிரி ரிப்பீட்டாக எழுதிக்கோங்க 2 3. பியோட வேல்யூ என்ன 0 1. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் 2 0, இதுக்கப்புறம் 2 1 3 0. இல்லைனா நம்ம ஆல்ரெடி மேலே ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அதில் யூனியன் நம்ம சேர்த்துருப்போம், இதில் இன்டர்செக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம். இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் சும்மா எழுதி காமிக்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறனால இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போடுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த அந்த மேலே உள்ள ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம். அதில் இன்டர்செக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இதோட வேல்யூ வந்து எது காமனாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன 2 1 காமனாக இருக்குது, அதே மாதிரி 3 1 காமனாக இருக்குது. அப்போது அந்த எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டோட வேல்யூ சேமாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மேலே உள்ளது ஈக்குவேஷன் 1, இது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 2, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்குது. ஆன்சர் நம்ம கரெக்டு.